இவங்கெல்லாம் தாளம் போட போட உனக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்குது. என் காவலர்களே, என் சேனாதிபதி, என் படையின் தளபதியை, படையின் தளபதி நான் தான். நீ தானே? நானே தான். நலமா? நலம்தான். இருக்கட்டும். இருந்தாலும் நாட்டினோட மகாநாடு, அருமையும் மறுமொழி சிறந்த அழகு பொன்னகரம். இந்த பொன்னகரத்தின் பெயரானது என்ன? பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர் என்றால் என்னடா வதையா? என்ன ஊர்? என்ன ஊர் ஐயா? சொல்ல அடிக்கிறான தெரியல. என்ன ஊரு? கொலகண்ட மலைமா. கோவலங்காடா? குரங்கு எழுத கோவலங்காடு. சாமி என்ன ஊர்? கோவலங்காடு. இன்னும் பலமாக இன்னும் பலமாக சொல். கோவலங்காடு. இன்னும் பலம். கோவலங்காடு. இன்னும் சத்தம். கோவலங்காடு. கோவலங்காடு. செவுட்டு புண்டா. பலமாக தான் உழைத்தால்தான் அங்கே அமர்ந்தவர்களுக்கு தெரியும். ஓ, அங்க அமர்ந்திருப்பவர்களுக்கு, இங்கே அமர்பவர்களுக்கு மெதுவா சொன்னா தெரியும். அங்கே இருக்கிறவர்களுக்கு அங்க சொன்ன வேகமா சொன்னா தெரியும். இப்ப இல்ல என்னவோ கோவலங்காடு. அப்ப அது இல்லையா? கொட்டையாங்க நாடா கொட்டை மரக்கொட்டை. என்ன கோவலங்காட்டிலே வார்த்தை கொடுத்தீங்களே? மரக்கொட்டை கிராமம் என்றால் நம்மை போல் நாடைக்கிழமைக்கு ஒரு தேர்வுள்ள மச்சமான நகரம் என்றார். ஆமா, இந்த மச்சமான நகரை சிங்கார சிறுசபையால் அமைத்து இன்று ஓரி ரவி நாடகத்தை வைத்திருக்கிறார். ஆமா, நாடகத்தை வைத்தாரே மரக்கோட்டில் கோவலங்காடு சண்டாரம் முட்டாரா? நீங்க பாருங்க எப்ப கேட்ட புண்டையாட்டுனா சாமி அவர் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு சொன்னா நல்லா கேட்டு தெளிவா சொல்லு சாமி. இல்லைன்னா நமக்கு அப்ப பிள்ளையார் நம்பர்கள் குழு எல்லாம் நமக்கு ஓம வச்சிருவாங்க. சம்பளம் வேணும். சரி, இப்ப நீ சொல்லு உண்மையான ஊர். கோவலங்காடு. என்ன நாடகத்தை வைத்தாரை அனுமதி உள்ளங்கள். ஆமா, யார் அவர்கள்? விநாயகர் நண்பர்கள் குழு. விநாயகர் நண்பர்கள் குழு. ஆமா, விளையாட்டு நண்பர்கள் குழு. பிள்ளையாரு விநாயகர் எல்லாம் ஒண்ணுதான். பிள்ளையார் நண்பர்கள் குழு. என்ன பிள்ளையார் நண்பர்கள் குழுவாக உட்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து அருமாடு விட்டு பெருமாடாக இன்று ஓரி ரவி நாடகத்தை வைத்திருக்கிறார். இந்த நாடகத்தை வைத்தோரும் நாடகத்தை காண வந்த அருமை ரசிகலா பொதுமக்கள் யாவற்ற பேர்களும் கடல் அலை போல அமர்ந்து காட்சியளித்துக் கொண்டு நமது நாடகத்திற்கு பேர் ஆதரவு காண வேண்டி தர வேண்டி வந்திருக்கிறார். யாவற்ற பேர்களுக்கும் நமது ஸ்ரீ கலைமகா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த முதலுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த சபையின் முன்னதாக வைத்ததோ நாடகம் என்ன? குசல் நாடகம். என்னப்பா குசல் நாடகம்? என் நாடகத்தில் நான் என்ன வேடம்? நமக்கு வேலை இல்ல, இங்க உட்காந்துருக்கிற கிழவிங்களுக்கு தான் வேலை. என்ன வேலை? ஆமா சாமி, என்ன வேலை? ஏரி வேலைக்கு போனா எப்படி அங்கங்க உட்காந்து குசலம் பேசிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் உட்காந்து 4 குசலம் பேசினாதான் நல்லா இருக்கும். ஆமாங்க, ஏரி வேலைக்கு போறது என்ன சாதாரணமான வேலையா?
இந்த கிழவிங்க பண்ற வேலை என்னன்னு கேளுங்க. 4 பேரா செட்டு சேர்ந்துக்கிறது. அப்படியா? ஆமா. மாமா பாத்துக்கிறியா? இங்க 4 பேரா செட்டு சேர்ந்துக்கிறது. அந்த பெரிய ஏரியா ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு இடமே டெண்டர் எடுத்துக்கிறது. ஆமா. முத நாள் போறது அந்த இடத்தை பூரா சுத்தம் பண்ணி வச்சிருது. இந்த இடம் எனக்கு, இந்த இடம் உனக்குன்னு. 2வது நாள் வரதங்க இருந்து ஆளுக்கு ஒவ்வொரு கோழி எங்கேயாவது கிடக்குது, பெருசா கிடக்குது இல்ல கோழியா? கோல் இல்லைங்க, கோலா மரம். அது எங்கேயாவது கிடந்தா ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்துட்டு வராங்க கையில. சரி. 2வது நாள் இப்படி வந்துடுறாங்க. 3வது நாள் எங்கடா தென்னை மட்டை கிடக்கும் அது கிடக்கும்னு பாக்குறது. தென்னை மட்டை இருந்தா அதுல நாயாட்டு இழுத்துட்டு வர்றது, இழுத்துட்டு வர்றது. இழுத்துட்டு வந்து 4 கோல் 4 பக்கமா நட்டு மேல அப்படியே தென்னை மட்டையை போட்டு நல்லா நிழலா பண்ணி 4 பேர் உட்காந்துக்குவாங்க. ஏல கந்தாயி, அவன் என்னமோ பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லையும், அவன் அங்க போறானாமா இங்க வரானாமா, இவன் என்னமோ அங்க போறாளாமா இங்க வராலாமா, இப்படி தாண்டி நடக்குது அப்படின்னு இப்படி பேசிக்கிறது. அப்புறம் அந்த பொம்பளை என்ன ஆகிறது, அவன் இன்னொரு ஆளு பேசுறது. ஆமாடி அவதான் அப்படி பண்றான், சரி இவனும் இப்படியாதான் பண்ணிட்டு இருக்கிறான், ஊருக்குள்ள இப்படிதான் நடக்குது, நிறைய விஷயம் இப்படிதான் நடக்குது அப்படின்னு அங்க அடக்கமாலா பேசுறது இல்ல. பக்கத்துலயே உட்காந்துக்கிறது. இங்க இருக்கிற நாய் அங்க போகும், அங்க இருக்கிற அந்த ஏரி பூரா குசல் நாடகமே தான் ஆடும். மத்த ஏரி வேலை எல்லாம் அங்க நடக்காது. எத்தனை குடும்பத்துக்கு எடுத்துருப்பீங்க? குசல் நாடகம்னா லவகுசா நாடகம். லவகுசா இது வேற குசா. வைத்ததோ நாடகம் ஒரு புண்ணியமான சரித்திரம். புண்ணியமான சரித்திரம். ஒரு மனிதனானவன் இப்படிதான் வாழ்விலே வாழ வேண்டும். ஒரு மனிதனாக மண்ணுயிலே பிறந்து விட்டால் அவன் அறநெறி தவறாமல் ஆண்டால் மட்டுமே அவனுடைய வாழ்விலே சிறப்புற்று வாழ வேண்டும். வாழ முடியும் என்பதற்காக வேண்டி காரணவன் அவன் எதிரே வந்தால் கூட அவன் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்து வந்தார். காலனவனே பயந்து ஓடுவானா. அப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரம் என்று சொல்லக்கூடிய வைத்ததோர் நாடகம் நல சக்கரவர்த்தி திருமணம். நல சக்கரவர்த்தி வரலாறு. ஆமா சரிங்க. இந்த நாடகத்தில் அறிய வேண்டிய விஷயம் ஏராளம். இந்த நாடகத்தில் அறிய வேண்டிய விஷயம் ஏராளம். அதனால் இங்கு அமர்ந்திருக்கூடிய அனைத்து குரு பெரியர்களும் இந்த நாடகத்தை விடியும் பொழுதும் அமைதியோடு காட்சியளித்து ஏர் ஆதரவு கொடுக்குமாறு உங்களுடைய பொற்பாதங்களை சிறமீது வைத்து வணங்குகிறோம். இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யார்?
நேத்து ஓட்டின நினைப்புல நீங்க ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்படி சாப்பிட அப்படி சாப்பிட நீங்க ஒரே இனம் ஒரு 200 ரூபாய்க்கு ஐயோ எங்க சாமி நான் நுழைக்கிறதுக்கு என்னைக்கு வீட்டு மேல தலையை எடுத்து கட்டினாங்களோ காப்பு கட்டுங்க அது என்னைக்கு எடுத்து கட்டினாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓயாவது கூத்து ஆடிட்டே இருக்கிறோம். வாங்க வேணாலும் வாங்கி வச்சிருக்காங்க கட்டாரோலி பசங்க. ஆடி அண்ணன் ராமாபுரத்துல பாதுகாடு வாங்கிட்டு பாதி கடனா அது காடு இந்த மாதிரி நுழைக்க முடியலையா? அதனால நுழைக்க முடியல சாமி. நான் இன்னைக்கு நுழைக்கலாம் நாளைக்கு நுழைக்கலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எதிர்பார்த்துட்டே இருக்கிறியா? ஆமா. சொல்லப்பா சொல்லப்பா சொல்லுங்க. டேய் ஏன் நுழையலை? ஏன் சொல்றா நமக்கு அம்மா பொண்ண பொண்ணு அந்தாலும் பார்த்தா நான் இருக்க முடியாது மாதிரி. டேய் டேய் ஏண்டா என்ன பண்ணியா? அங்கல இல்லையா? ஏய் வாங்க அவளா அவன வர சொல்லுங்க. மகராஜா இந்தால அடிக்குறா. ஒட்டி அவர் ஓட்றாரு. வாடா மகாராஜா கூப்பிடுறாரு. மகாராஜா அடிச்சு விடுறாரு அதனால வரல. அந்தால வீட்ல இன்னத்துக்கு எதுக்கு வராரு? ஏய் நீ என்ன சொல்ல வர? நான் சொல்றதுக்கு விட்டாதானே என்ன? சொல்லு. நெட்டாதீங்க மறந்து போயிடுவோம். இந்த மாதிரி பக்கத்துல கூத்தாடிட்டு இருக்கோம். ஏதோ இன்னைக்காச்சும் கொஞ்சம் நேரமா போய் நம்ம நுழைச்சு போடலான்னு போறது. பேச தனிச்சுக்கிட்டு பேக தூக்கிட்டு வீட்டுக்கு போறது. எனக்கு முன்னாடி ஏன் பொண்டாட்டி ரெடி ஆகி எல்லாம் பேக தூக்கிட்டு ஏறி வேலைக்கு போயிடுறான். இங்கதான் நேற்று 7 மணிக்கு கூத்தாடுறோம். 8 மணிக்கு அவ ஏறி வேலைக்கு போயிடுறான். நான் நுழைக்க முடியறது இல்ல. சாயந்தரம் வருவா அப்ப போய் ஒரு நாள் நுழைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. சாயந்தரம் வருவா அப்ப நுழைச்சு போடலான்னு எதிர்பார்க்கறது. நாங்கதான் இருக்க முடியாது. 2 பசங்களை பெத்துட்டோமே. இருக்க முடியாதியா? சரி சரி 2 பசங்களை பெத்துட்டு அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. பள்ளிக்கூடம் போய் அவன் வர நேரத்துக்கு பசங்களும் வந்துடுறாங்க. அப்புறம் சரி பசங்க வந்துட்டு பேக் வச்சுட்டு அதே விளையாடுறதுக்கு போவாங்க. அப்ப புடிச்சு பொண்டாட்டி ஒரு ஆளு தரிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறது. அந்த பசங்க என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ள வந்து பொம்மை டிவி போட்டு உக்காந்துக்கிறாங்க. வீட்டு விட்டு வெளியவே போறது இல்ல. சரி சரி ஏதோ கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்றது. இவங்க வேற தூரமா போகணும்னு போன் பண்ணி போடுறாங்க கூத்துக்கு. அப்புறம் என்ன பண்ண நாளைக்கு முடியல. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் தருவாங்க, அன்னைக்கு நாச்சும் பிடிச்சி ஒரு ஆளு தளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்கடா. எப்ப மத்த நாள் கொடுத்துருந்தா கூட பிள்ளைங்க பள்ளியோட போயிருப்பாங்க. நான் இதை பண்ணிருப்பேன். சரி ஞாயிற்றுக்கிழமை நாளே தரணும். எல்லாத்துக்கும் லீவ் ஆச்சு. எல்லாத்துக்கும் லீவ் ஆச்சு. அந்த பசங்க கண்டாரோலி பசங்க பொம்மை டிவி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து பாக்குறாங்க. வெளியே போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் என்ன பண்ண? எப்படியாச்சும் எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி ஆளுக்கு 200 காசு கொடுத்து பசங்களா நீங்க படம் போய் தியேட்டர்ல படம் போட்டு இருக்காங்க, படத்துக்கு போயிட்டு வாங்கடான்னு காசு 200 கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் பெரிய பையன் சைக்கிள் கொடுத்தாதாப்பா நான் போவேன்னு அடமா நிக்கிறான். சரி சரி சைக்கிள் தானே எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். சைக்கிள் எடுத்துட்டு போன பசங்க படம் போடுறதுக்கு லேட் ஆகும், நாம வர வீட்டுல சாப்பிடல, ஒரு 8 ஹோட்டல் கடையில சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் நிறுத்தி விட்டு ஹோட்டல் கடைக்கு சாப்பிடறதுக்கு போயிருக்காங்க. அப்புறம் போன பசங்க சைக்கிள் பூட்டு போட்டு போக கூடாது, சைக்கிள் பூட்டு போடாமட்டு சாப்பிட்டு வந்து வெளியே பார்த்தா எவன சைக்கிள் திருடிட்டு போயிட்டானே. அப்புறம் சைக்கிள் திருட்டு போயிருச்சு. நம்ம அப்ப வர காணா சைக்கிள் காணா நம்மள அடிப்பான்னு சொல்லி அங்கிருந்து ஓலுப்பா அப்படியே ஏத்திட்டு வந்தான். கத்திட்டு வராங்க. நான் இங்க என்ன பண்றேன்? பசங்க தான் படத்துக்கு போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு நம்ம சௌரியப்பட்ட மாதிரி நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? பொண்டாடி தண்ணி ஊத்தி அனுப்பிச்சுட்டேன். பிள்ளை போய் தண்ணி ஊத்திட்டு வா, நல்லா பெருசா நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருசல்றா. அவ போய் பாடி பிற சட்டி பாவாடெல்லாம் கழட்டி போட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தா.
அந்த சமயத்துல வெளியே கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரு? படத்துக்கு போன பசங்க திரும்பி வந்துட்டாங்களா வீட்டுக்கு? போடுமே அப்புறம் திறப்பனா கதவை நுழைக்காம இன்னைக்கு நான் திறக்கிறதா இல்லைன்னு சொல்லி திறக்கவே இல்லை. தட்டிட்டே கிடந்தான். சரி, அப்புறம் கதவை தட்டுற வரைக்கும் தட்டி பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல போய் ஏணி வாங்கிட்டு வந்து எங்க வீடு வர ஓட்டு வீடு ஏணி போட்டு ஏறி 2 ஓட்டை பிரிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியல. நீ கவனிக்கல. அப்புறம் நம்ம அம்மால இப்படியாதான் டெய்லி நம்ம அப்பா பிடிச்சிட்டு அடிக்கிறான், பாக்கலாம் இன்னைக்கு என்ன பண்றான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், போன வேகத்துல பாத்ரூம்ல தண்ணி ஊத்திட்டு இருந்தா குடிச்சிட்டு வந்து தர தர இழுத்துட்டு வந்து பெட்ல போட்டு படுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு மானே தேனே என் குயிலே என் மயிலே நேத்து வச்ச பழைய ரசமே முந்தா நேத்து வச்ச பழைய கறி குழம்பே உன் அழகோ அழகடி உன் கண்ணழகென்ன உன் கண்ணமழகென்ன உன் இதழழகென்ன உன் கழுத்தழகென்ன அட உன் மாரழகென்ன உன் வயிற்றழகென்ன ஐயோ உன் காலழகென்ன இந்த 2 கால சந்தலையும் ஐயோ உலகமே தெரியுதுடி அப்படின்னு பெரிய பையன் மேல இருந்துட்டு அப்பா அப்பா அந்த 2 கால சந்தலையும் உலகமே தெரியுதுங்கிறிய அந்த காணாம போன திருட்டு சைக்கிள் அதுக்குள்ள இருக்குதான்னு கண்டுபிடிச்சு கொடுப்பான். ஏண்டா அத்துல உண்ட இடத்துல எங்கன்றா கண்டுபிடிச்சு தருவேன். அப்புறம் அங்க அப்பொட்ட இப்பொட்ட நான் நுழைக்கிறதே விட்டுட்டா எல்லாத்தையும் அறுத்து போட்டேன். அறுத்து போட்டேன் அறுத்துட்டு போய் ஒரு நாள் லீவ் விடுங்கப்பா. செத்து போயிடுறேன் நான் செத்து போயிடுறேன். நேரம் பாட சொன்னேன் சொல்றான் நீ அதை ஊன்னு கேக்குற என்ன பண்றது? ஆண்டிக்கு ஒரு புத்தி வந்தா தாத்துக்கு ஒரு புத்தி வராதா? ஆண்டி ஓம்ப சொன்ன ஓம்பரியா காலையில பண்ற சலுப்பா இருக்குது. சலுப்பா இருக்குதாண்டா அவனுக்கு. என் பையன் என்ன பையன் ஊமை என்ன சொன்னதே சொல்லுங்க. ராஜாஜன் ராஜாஜன் ராஜா மார்தண்டன் ராஜா மாட்ட தாண்டான் ராஜா மார்தண்டன் ராஜவுத்தின கோணகால தம்பி கோணகாலுங்கிறான். ராஜவுத்தின கோணகால ராஜா திருடாத கூதி ராஜா கிரீடாதிபதி ராஜ முகத்திலே வெயில முகலம் பெற்ற குதிரையை குத்தினால் குபீர் குபீர் என்று குதித்தெழுந்தது. குதிரையை கூதியில் குத்தினால் குபீர் குபீர். ஒரு தண்டை சொன்னாரு. குதிரையை குத்தினால் குபீர் குபீர் என்று குதித்தெழுந்தது. குதிரையை குத்தினால் குபீர் குபீர் என்று குளித்து எழுந்தது போல் என் பெயர் நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகாராஜனுக்கு அவ்வளவுதான் போச்சு. போயிடுறேன் வலிக்குது. ஐயோ போறேன் போறையா போக கொல்லு மூட்டையாட்டு இருக்கிற ஆளு காலையில ஊட்டி வந்துருவேன். எதுக்குடா? அது எனக்கு அவனுக்கு எனக்கு ரகசியம். அதுக்கு என் பையன் பீம மகாராஜனாக இருந்தாலும் இந்த மண்ணுலகிலே ஈன்றாரே என் தாய் என் தந்தை பேர்பட்டவர்கள் அறிவாயானி அருகிறதில்ல சாமி. என்னப்பா அறிவாயானி? ஓ சொன்னால் தெரியும். அப்படியா? ஆமா.
வானுலகே மகனாக ஈன்றாரே என் தாயும் தந்தையானவர் தாயும் தந்தையமானவர் எப்பேற்பட்டவர்கள் அன்பா சாமி என் தந்தையோ மகதராஜ மன்னன் தந்தையோ மகதராஜம் மகதராஜன் மகதராஜன் மன்னன் மகதராஜன் மகதராஜ மன்னனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் ராவணா சாமி இந்த மண்ணுலகை யாழே இந்த பீமராஜனாகட்டும் நான் பிறந்தேன் நீங்களே பிறந்தீங்க சரி சாமி அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து நானும் திருமணம் முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆமாடா ஏன் அப்படி ஆச்சரியமா கேட்கிறேன் பரவாயில்ல சாமி ஏனடா உங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தான் இப்போ இடம் தொலைவிட்டு இருக்கிறாங்க என்ன பிதைப்பு இருக்கா நான் செத்தா போயிட்டேன் அதுதான் நடந்துடுவாங்க இல்ல சாமி எனக்கு பொண்ணு தொலைவிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல கூடிய சீக்கிரம் அமைஞ்சிடும் என்ன இல்ல அது பொண்ணு சரி காவலா சாமி அப்படி நான் மனமடைந்தேன் மங்கையானவள் கோகிலாதேவி என்று சொல்லலாம் கோகிலாதேவி செந்தாமரை இல்லையா வேற கல்யாணம் பண்ணிட்டானா கோகிலாதேவி மலையிட்டு மாலையிட்டு கோகிலாதேவியை மாலையிட்டு நானும் அள்ளிச்சமாக ஒரே ஒரு குழந்தை பெற்றெடுத்து ஒரே ஒரு குழந்தை ஆமா யாரவர் என்னுடைய ஆசைக்கு நேசமல்ல அருமைக்குரிமையான அன்பு மகள் மகளா தமயேந்திரி என்று சொல்லலாம் தமயேந்திரி ஆமா தமயேந்திரி என்ற பெண்ணை பெற்றெடுத்து மண்ணுலகிலே செழிப்போடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம் ஆமா சரிங்க அரணறிந்து வராமல் சாண்டு வரக்கூடிய இந்த பீமராஜ மன்னனாகப்பட்டவன் மண்ணுலகிலே வாழ்ந்து வந்தாலும் நான் என்ன காரணமாக வந்துள்ளேன் என்னுடைய மகளாக விளங்கும் தமயேந்திரிக்கு தக்க 16 பருவம் உள்ள மங்கை ஆகிவிட்டார் சரி அவர்களுக்கு தக்க பருவத்தில் திருமணம் செய்து வைக்குவது தாய் தந்தையுடைய கடமையாகும் ஆமா சாமி 4 பேரு நான் என்னோட பீமராஜன் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டுல வச்சிருக்கிறானே நாடாளக்கூடிய அரசனா அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க சாமி போகும்போது வரும்போது போட்டு துப்ப மாட்டாங்க அதுக்காண்டா என்ன உண்மையாலுமே துப்ப அப்படி தக்க 16 பருவமுள்ளான என் மகளாக விளங்கும் தமயேந்திரிக்கு திருமணம் செய்து வைக்கணும் அதற்கு முன்பதாக என்னுடைய விருப்பத்தை நான் மட்டும் அறிந்து கொண்டால் ஆகாது ஆமா என்னுடைய மனைவியாகவும் கோயிலாதி வீட்டிலும் இந்த விருப்பத்தை சொல்ல வேண்டும் சரி சரிங்க அதனாலே மன்னவர் அழைத்தார் என்று அது வேகமாக என் மனைவியாக விளங்கும் கோயிலாவை அழைத்து வா கொண்டாடி பார்க்கணும் என்ன அதுக்கப்புறம் அங்க ஆமா சரிங்க